அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய உடந்தையாக இருந்ததற்காக என்கவுண்டர் செய்யப்பட்ட சி சிங் ராஜா வங்கி கணக்கிற்கு 40 லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 25 லட்சம் மற்றும் 15 லட்சம் என 2 தவணையாக கடந்த ஆண்டு சி சிங் ராஜாவிற்கு பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரபல ரவுடியான சி சிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து தாம்பரம் போலீசார், துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு சோதனையானதை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்களை தற்போது கைப்பற்றியிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 1 ஏக்கர் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய உடந்தையாக இருந்ததற்காக 40 லட்சம் ரூபாய் வாங்கியதாக சி சிங் ராஜா வாங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 25 லட்சம் மற்றும் 15 லட்சம் என 2 தவணையாக கடந்த ஆண்டு சி சிங் ராஜா பண பரிவர்த்தனையும் செய்யப்பட்டிருக்கிறார். கிழக்கு தாம்பரம், சேலையூர், அகரம் தென் கிராமத்தில் 1 ஏக்கருக்கு மேல் அரசு புறம்போக்கு நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட விவகாரத்தில் இது தொடர்பான பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்ய 2 தினங்களுக்கு முன்பு சி சிங் ராஜா தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தினர். சோதனையின் போது 300க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் சி சிங் ராஜா வீட்டிலிருந்து வழக்கு தொடர்புடைய நிலத்தின் ஆவணம் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய போலி ஆவணம் தயாரித்து பத்திரப்பதிவு செய்ய உடனடியாக செயல்பட்ட சி சிங் ராஜாவிற்கு கமிஷன் தொகையாக மட்டும் 40 லட்சம் ரூபாய் கைமாறியதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது கைப்பற்றப்பட்ட ஒரு ஆவணத்தில் இது போன்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது போன்று 300 ஆவணங்கள் சி சிங் ராஜா தொடர்புடைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் ஆய்வு செய்து வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.